ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. இரு மண்டல காலங்களுக்கு ஆத்மலிங்க பூஜையினை ஏற்ற குழந்தைகளுக்கு சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய அருளுரை. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்பு நிறைந்த மானுடக் குழந்தைகளே, ஒவ்வொரு உயிரும் ஓர் உன்னத நிலையினை எய்துவதற்கு 3 முக்கிய நிலைகளை ஏற்க வேண்டும் என்று அறிந்திடுங்கள். குழந்தை பருவம் என்பது வாழ்வின் ஆதார அடித்தளமாகும். எந்த ஒரு குழந்தையும் 3 முக்கிய பிரிவுகளில் இயக்கப்படும் என்பது இயற்கையின் நியதியாகும். முதல் பிரிவு இயக்கம் என்பது ஈன்றவர்களும் அவர்கள் உருவாக்கி அருளிடும் வாழ்வின் சூழலுமே ஆகும். இரண்டாம் பிரிவு இயக்கம் என்பது பூர்வ பிறவிகளில் ஏற்ற கர்ம வினைகளின் நிலையாகும். மூன்றாம் பிரிவு இயக்கம் என்பது உருவாகும் புறச்சூழல்களிலிருந்து நல்லாற்றல்களை ஏற்பதாகும். ஆத்மலிங்கம் ஒன்றினை பிரதிஷ்டை புரிந்து தனது ஆன்மா விடுதலை பெற வேண்டும் என்ற சிந்தனையினை ஏற்று பூஜிக்கும் பாக்கியம் கிட்டிய காரணத்தினால் குழந்தைகள் அனைவரும் முதல் பிரிவு இயக்கத்தினில் பூர்த்தியுற்றவர்களாகவே செயல்புரிகின்றனர். ஈன்றவர்கள் உருவாக்கி அருளிய சூழ்நிலை என்பது உத்தமமே. எனினும் முற்பிறவி கர்ம வினைகளின் காரணமாய் இரண்டாம் பிரிவு இயக்கம் என்பது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மாறுபட்டதனை யாம் உணர்ந்து கொண்டோம். பூஜித்த குழந்தைகளின் சிரசினில் கலப்புற்று எமது ஆற்றல்களையும் அருளிய காரணத்தினால் கர்ம வினைகள் குறித்தும் அறிந்து கொண்டோம். ஒவ்வொரு குழந்தைகளின் பூர்வ பிறவி கர்ம வினைகள் குறித்தும் அறிந்து கொண்டோம். அவற்றின் பாதிப்புகளிலிருந்து மீட்பதற்காக எமது காந்த ஆற்றல்களின் மூலம் கர்ம பதிவுகள் பலவற்றையும் நீக்கியும் அருளி உள்ளோம். இத்தருணத்தில் சில குழந்தைகள் அன்போடும் பண்போடும் பக்தியோடும் உணர்ந்து மந்திரம் உரைத்து பூஜித்தனர். சிலரோ தாய் தந்தையரின் கட்டளைகளுக்காக பூஜித்தனர். பலருக்கு ஈன்றவர்களே பூஜிக்கும் நிலையும் உருவானது. இதற்கான காரணம் என்பது சிரசின் பதிவு பொருட்களே என்றுமே உணர வேண்டும். எனினும் யாம் அனைவருக்கும் எமது பூரண ஆற்றல்களை பொழிந்திட்டோம். மேலும் அன்னையாம் ஆதிமகா சரஸ்வதியின் ஆற்றல்களையும் பணிந்துருகி வேண்டியே பெற்று பூஜித்த அனைத்து சிறார்களுக்கும் பகிர்ந்திட்டோம். இதன் மூலம் அனைவரும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிடுவர். மூன்றாம் பிரிவு இயக்கம் என்பது தங்களது புறச்சூழல்களை உணர்ந்து ஏற்பது என்பதாகும். யாம் அன்பு குழந்தைகளுக்கு உணர்த்த முற்படுவது ஒன்றே. வளரும் தருணத்திலும் வளர்ந்த பின்னரும் உங்களை சூழ்ந்திருக்கும் நண்பர்களையும் உறவுகளையும் சீராய் அமைத்து கொள்ளுங்கள். சத்தியம் உணர்ந்து செயல்புரியுங்கள். உங்களது ஆழ் மனதினில் யாம் இறுதி காலம் வரை வீற்றிருப்போம் எனும் காரணத்தினால் எத்தருணத்திலும் ஆழ் மனதினிடம் வினவியே செயல்களை ஏற்றிடுங்கள். தவறுகளை உங்கள் மனமே உங்களுக்கு சுட்டி காட்டிடும். எனில் அரிச்சந்திரனை போன்று வாழ இயலாவிடினும் இயன்ற அளவு சத்தியத்திற்கு கட்டுண்டு வாழ்ந்திருங்கள். இயற்கையோடு இசைந்திருங்கள். பிறரை மதித்து அன்பு செலுத்துவதனை
முதன்மை கடமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சூழலை எத்தருணத்திலும் அன்புமயமாய் இருத்திடல் வேண்டும். ஆற்றிய வழிபாடுகள் அதி உத்தமம் எனும் காரணத்தினால் இதன் பலன் என்பதும் உங்களை என்றென்றும் பாதுகாத்திடும். பாதாளம் நோக்கி பயணிக்க இயலாது யாம் காத்திடுவோம். சூழ்கின்றவர்களை காக்க வேண்டியது உங்களின் கடமையாக உருமாறும். சத்தியம் உணர்ந்து உத்தம நிலைகளை எய்திடவே எமது பூரண ஆசிகளை பொழிகின்றோம்.